ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழரசி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானுவை தான் காட்டுறாங்க. ஜானு வந்து தமிழ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா இசையும் அங்கே தேனும் வந்துருந்தாங்க. என்ன இசை நீ நீங்கள் வந்திருக்கிறான்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து தமிழ் என்ன அவன் தங்கச்சிங்களாம் வந்திருக்கிறாங்க அப்படி மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கூட அழைச்சிட்டு வந்திருக்கலாமா அப்படிங்கவும், ஆமாம் மேடம், இங்கே பக்கத்து ஊரில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்காக தான் அங்கே வந்திருக்கிறாங்க, இங்கே திருவிழாலாம் நடக்கல, அதனால தான் வேடிக்கை பார்க்குறதுக்காக இவங்க வந்திருக்காங்க அப்படிங்கவும், இது கிட்டதுமே வந்து தேனுக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்குது. என்னது அக்கா இப்படிலாம் போய் பேசிட்டு அலையுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவங்க அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தோம்னா அவங்க கூட வந்து ஒரு லேடி வந்திருக்கிறாங்களா, அவங்கள தான் வந்து தன்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அவங்க ஜானு கிட்ட சொல்லவும், அப்போ ஒன்றுமே புரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானுவும் வந்து அவங்க தான் அம்மான்னு சொல்லிட்டு அவங்களும் நம்பியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானு சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகவும் உடனே வந்து தேனு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னக்கா நீ இப்படிலாம் போய் பேசிட்டு இருக்கிற, நம்ம எதுக்காக வந்தோம், தாத்தாவுக்காக வந்து அதாவது திதி கொடுக்கறதுக்காக தானே வந்தோம், அது மட்டும் இல்லாமல் இவங்களை போய் நம்ம அம்மானு சொல்லிக்கிட்டு இருக்கிற, என்னதான் அங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து அவங்க தமிழ்கிட்ட அவங்களும் கேட்குறாங்க, அதாவது கூட வந்திருக்காங்களா லேடி, அவங்களும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன தமிழ் நீ என்ன போய் அம்மானு சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிற உங்கள் மேடத்துக்கிட்ட, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாருங்க என்கிட்ட தயவு செய்து எந்த விஷயத்தையும் கேட்காதீங்க, நீங்கள் கொஞ்சம் தயவு செய்து வந்து அமைதியாக இருங்க, ஆனால் நான் சொன்னதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது, இப்போதைக்கு இந்த விஷயத்தை பற்றி எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து உடனே வந்து தேனு சொல்கிறாங்க, என்னமோ போ, நீ என்ன சொல்கிற என்ன பண்ணுறேன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ஆனால் நீ சொல்கிறேன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போகவும், அப்போ கூட வந்திருக்கிற அந்த லேடியும் சொல்கிறாங்க, ஆமாம் தமிழ் நீ என்ன வந்து அம்மானு சொல்லியிருக்கிறேன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், ஆனால் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்ன நீ வந்து அம்மானு சொன்னீங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா முத்தம்மாவை தான் காட்டுறாங்க. அப்போ முத்தம்மா வந்து அம்முகிட்ட சொல்கிறாங்க, ஜானு மேடத்துக்கிட்ட எப்படியோ தமிழ் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லி சமாளிச்சுக்கிட்டா, அது மட்டும் இல்லாமல் ஜானு மேடம் இங்கேருந்து போகிற வரைக்கும் அவங்க கண்ணில் நீ பற்றாத அம்மு அப்படிங்கும்போது, இல்லை முத்தம்மா எங்கள் அம்மா என்னால் தானே இந்த சந்தோஷத்தை இழந்தாங்க, அவங்க இப்போ தான் வந்து இத்தனை வருஷம் கழிஞ்சு அவங்க வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய சந்தோஷத்தை இழகிறதுக்கு நான் காரணமாக மாட்டேன், அதனால இங்கே இருந்தால் போகிறது வரைக்கும் உங்கள் கண்ணில் நான் படவே மாட்டேன், நீ கவலைப்படாமல் போ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து அதாவது ஒவ்வொரு போட்டியாக அங்கே வச்சிட்ருக்குறாங்க. அப்போ கயிறு இழுக்கிற போட்டி அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே அந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க. அப்போ வந்து அதாவது அம்மூட்ட வந்து அவங்க தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மா நீயும் வாமா அப்படின்னு சொல்லும் போது, இல்லை உங்கள் பாட்டி என்னை பாத்திர போகிறாங்க அப்படிங்கும்போது, பாட்டி அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, நீயும் வாமா அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அந்த கயிறுலாம் இழுத்து ரொம்ப ஜாலியாக அவங்க கொண்டாடிட்டு இருக்கவும், அப்போ வந்து தமிழரசி அவங்க ஜானு இருக்கிறாங்களா அந்த டீம் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. இதனால ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவும், அப்போ ஜானு வந்து தமிழுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. இதை வந்து அம்மு வந்து பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அதாவது எங்கள் அம்மா தமிழ் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா மல்யுத்த போட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அந்த போட்டியில் வந்து சிபி வந்து கலந்துக்கிற மாதிரிக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருது. இதனால வந்து ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சிபி நீ ஒன்றும் பயப்படாத, நீ தான் கண்டிப்பாக அந்த போட்டியில் ஜெயிப்ப, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லவும் உடனே சிபியும் அந்த போட்டியில் போய் கலந்துக்கிட்டுதாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அவங்க தோக்குற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கூட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காருல, அவர்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டுதாங்க சிபி. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஜானுவும் தமிழரசியும் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்னது சிபி அவங்ககிட்ட வசமாக மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையும். இப்போ ஜானு வந்து தமிழ்கிட்ட சொல்கிறாங்க, என்ன தமிழ் சிபி எப்படியாவது ஜெயிச்சிருவான்னு சொல்லிட்டு தான் அவன் இந்த போட்டியிலே நான் வந்து இறக்குனேன், ஆனால் எனக்கு பயமாக இருக்குது, சிபிக்கு ஏதாவது நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழ் வந்து சிபி பக்கத்தில் போகிறாங்க. சிபி உங்களால் முடியும், கண்டிப்பாக அந்த போட்டியில் நீங்கள் ஜெயிச்சே தீரணும், ஜானு மடத்தை கௌரவத்தை காப்பாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் வந்து அப்படியே என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க மாதிரிக்கே அவங்க பேசிகிட்டு இருக்கவும், சிபிக்கு வந்து அப்படியே ஒரு வீரம் வருது. வீரம் வந்ததுமே அவங்கள கூட உள்ளவங்கள போட்டு அடின்னு அடித்து அந்த போட்டியில் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு ஜானு தமிழ் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா சிபிக்கு வந்து பரிசு கொடுக்குறாங்க. அப்போ வந்து சிபி வந்து தமிழை கூப்பிடுறாங்க, இந்த போட்டியில் நான் ஜெயிச்சிருக்கோம்னா அதுக்கு தமிழ் தான் காரணம் அப்படின்னு சொல்லவும், இதை பார்த்துக்கிட்டு மீனாவும் கணேஷும் ரொம்பவே கோபத்தோடு இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் என் பையனுக்கு இதே வேலையாக போச்சுது, என் பையன் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு இந்த போட்டியில் ஜெயிச்சிருக்கிறான், ஆனால் எப்போ பார்த்தாலும் சரிதான் தமிழ் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் வாங்கின வந்து அதாவது வெற்றியை அவளுக்கு போய் பகிர்ந்து கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ரொம்பவே எரிச்சலோட கணேஷ் கிட்ட சொல்லவும், அப்போ கணேஷ் வந்து சொல்கிறாங்க, ஆமாம்
அத்தையை தான் இவ கைக்குள்ளே போட்டுக்கான்னு பார்த்தோம்னா இப்போ சிபியும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு கணேஷ் வந்து நினைக்கவும், இன்னொரு பங்கு பார்த்தோம்னா வெண்பாவையும் சம்யுக்தாவும் தான் காட்டுறாங்க. அவங்களும் வந்து எரிச்சலோடு இருக்கிறாங்க. என்னது சிபி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போகிற மாதிரிக்கே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சிபியோட கேர்ள் ஃப்ரெண்டு நினைக்கவும் வெண்பா நினைக்கிறாங்க, சிபியை தான் நம்மளுக்கு கிடைக்க மாட்டாரா, போகிற போக்க பார்த்தாக்கி தமிழ் வந்து அவர் நேசிக்க ஆரம்பிச்சிருவார் போலுக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கவும், அப்போ வந்து சிபி வந்து தமிழ்கிட்ட சொல்கிறாங்க, தமிழ் உண்மையிலேயே நீ இந்த மாதிரிக்கு பேசலன்னு வச்சுக்கோங்க, நான் அந்த போட்டியில் நான் ஜெயிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா ஜானு வந்து சிபியை வந்து பாராட்டுறாங்க. சிபி என்னுடைய மான கௌரவத்தையும் நீ காப்பாற்றிட்ட சிபி அப்படிங்கும்போது, பாட்டி இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து தமிழ் தான், தமிழ் மட்டும் இந்த மாதிரிக்கு பேசலைன்னா கண்டிப்பாக வந்து இந்த போட்டியில் நான் ஜெயிச்சிருப்பேனானே எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து ஜானு வந்து சிபியவும் தமிழையும் வந்து கெட்டி பிடிச்சிட்டு அவங்க முத்தம் கொடுக்கவும், இதை வந்து தூரத்துலேருந்து அம்மு பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அம்மு நினைக்கிறாங்க, எப்படியாவது வந்து தமிழ் இந்த குடும்பத்தாரோடையே பேரணும், அதுக்கு தான் நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேன், எங்கள் அம்மா விட்டு நான் தான் ரொம்ப தூரம் வந்துட்டேன், ஆனால் தமிழ் அப்படி இருக்கக்கூடாது, தமிழ் எப்படியாவது இந்த குடும்பத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. சிபிக்கும் தமிழுக்கும் கல்யாணம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மு வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஆசை வருது. ஐயோ இந்த ஆசை வந்து உண்மையிலே சரியானதா இல்லைன்னா தப்பானதான்னு எனக்கு தெரியல, ஆனால் தமிழ் வந்து எப்போவுமே எங்கள் அம்மா பக்கத்தில் இருக்கணும், அது மட்டும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து ஜானு வந்து தமிழ்கிட்ட சொல்கிறாங்க, தமிழ் இந்த கோயிலுக்கு வந்து நான் பல வருஷம் கழிஞ்சு வந்தேன், அப்போ வந்து நான் சந்தோஷமே இல்லாமல் தான் இந்த ஊரை விட்டு போனேன், ஆனால் இப்போ வந்து நான் வந்திருக்கனால எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இந்த அளவுக்கு நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, போன சந்தோஷம் எல்லாமே எனக்கு திரும்ப கிடைச்சது மாதிரி இருக்குது, அதுக்கு நீயும் ஒரு காரணம் அப்படிங்கும்போது, அப்போ தமிழ் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, பாட்டி நான் வந்து எவ்வளோ சந்தோஷமாக நானும் இங்கே இருக்கிறேன், இந்த கோயிலுக்கு வந்தனால தான் எனக்கும் வந்து நீங்கள் பாட்டிங்கிற உண்மை வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆனால் நான் உங்களை பாட்டின்னு கூப்பிடக்கூடிய நாள் எப்போன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழும் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அடுத்து என்னென்ன மாதிரி இந்த கதையை கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்.